எதை குறித்து நீங்க பயப்படுறீங்களோ அதுதான் பிசாசுக்கு வாசலை திறந்து கொடுக்கும். அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும். இங்க இயேசு அந்த பெரும்பாடு ஸ்திரீட்ட பேசிட்டு இருக்கிறார். இப்படியா அப்படியா நடந்துச்சு, நீ இங்க போய் இந்த டாக்டர் பார்த்தியா அந்த டாக்டர் பார்த்தியான்னு சொல்லி அங்க அவளை குறித்து விசாரிச்சுட்டு இருக்கிறார். ஜனங்களுக்கு கர்த்தர் நாமம் பிதாவின் நாமம் மகிமைப்படணும்னு சொல்லி அவர் நிறைய காரியத்தை அங்க பேசிட்டு இருக்கும் பொழுது, இயேசு அந்த ஸ்திரீ இடத்துல பேசிட்டு இருக்கும்போது அந்த கூட்டம் அந்த காரியத்தை பார்த்துட்டு இருக்கும் பொழுது பின்னாடி ஒரு நியூஸ் வருது. யவீரோவை தேடி வருது. இந்த யவீரோ எங்க நிக்கிறானா, இயேசு பக்கத்துல நிக்கிறான். இயேசு பக்கத்துல, ஏன்னா அவன் தான் இயேசு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறான், அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். கேட்ட உடனே ஒரு நியூஸ் வருது. என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, உன்னோட மகள் உயிரோட இல்ல. உடனே இயேசு என்ன சொல்றாங்க பாருங்க, பயப்படாத விசுவாசம் உள்ளவனாய் இருன்றார். ஒரு பேட் நியூஸ் வருது. வந்தோடனே திருப்பி அந்த பயம் அவனுக்குள்ள வர ஆரம்பிக்குது. இயேசுவை சந்திக்கிறதுக்கு முன்பாக அந்த பயம் இருந்துச்சு. என்ன பயம் இருந்துச்சு? மகள் வியாதியாக படுத்திருக்குது, உயிர் போயிருமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. இயேசு கூட வரேன்னு சொன்ன உடனே ஒரு நம்பிக்கை பிறகுது. என்ன நம்பிக்கை பிறகுதுன்னா, ஓகே கண்டிப்பா என் மகள் பழிச்சிருவா, ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி தைரியமா நடந்து வரும். ஆனா அந்த தைரியத்தில் நின்று இருக்கும் பொழுது அவன் மனசு கொஞ்சம் அப்படியே பதற ஆரம்பிக்குது. ஏன் பதற ஆரம்பிக்குதுன்னா, என் மகளுக்கு டைம் அங்க ஓடிட்டு இருக்குது. கண்டிப்பா டாக்டர்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க, இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்க முடியும், இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அப்ப அங்க டைம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். அந்த ஸ்திரீ என்னன்னா, நான் இந்த டாக்டரை பார்த்தேன், அந்த ஃபேமஸான டாக்டரை பார்த்தேன், இவங்கள பார்த்தேன், இது நடந்துச்சு, அவங்களும் எனக்கு கை விட்டாங்க, இவங்களும் கை விட்டாங்க, என் சொத்து செல்வாக்கு எல்லாமே போச்சு, எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க, 12 வருஷம் இந்த பாட. அவன் நினைப்பான், அதான் நடந்துருச்சு, அற்புதம், விடு நீ நிம்மதியா, ஏன்னா அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். கண்டிப்பா யவீரோ அப்படிதான் யோசிச்சிருப்பான். என் குமாரத்தி மரண அவஸ்தை அப்படின்னா அவனுக்கு தெரியுது, மை டாட்டர் இஸ் டைங். அவன் சொல்ல கிடையாது என் டாக்டர் சீக்கா இருக்குன்னு சொல்ல, என் மகள் இப்ப மரண படுக்கையில் இருக்கிறான். அப்பனா அவனுக்கு நல்லாவே தெரியுது, எனி டைம் உயிர் போயிடும். இந்த யவீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா, ஜெப ஆலய தலைவன். அந்த நாட்கள்ல ஒவ்வொரு சிட்டிலையும் ஒவ்வொரு பட்டணத்தையும் பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஜெப வீடு இருக்கும். அந்த ஜெப வீட்டுக்கு இன்சார்ஜ் பர்சன் இருப்பாங்க, லீடர், பிரேயர் லீடர் இருந்தான். ஜெபத்தை நடத்த வேண்டும். நல்லா பாருங்க, அவன் ஜெபிக்கிற மனுஷன், பலரை ஜெபத்தை நடத்துற மனுஷன். ஆனா அவன் வீட்லயே ஒரு பிரச்சனை, அவன் வீட்லயே ஒரு வியாதி. நீங்க கேட்கறீங்க, நல்லா ஜெபிக்கிறேனே பாஸ்டர், நான் ஒன்றுக்கு உளுந்து உளுந்து ஊழியம் செய்யறேனே, அங்கே ஒரு ஆட்களை கூட ஏன் வாழ்க்கையில பிரச்சனை? ஜெபிக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனையே வரும், ஜெபிக்கிறவங்களுக்கு தான். நீ தனியா ஜெபிச்சா கூட சாத்தானுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை. நீ ஒரு கூட்டமா கூட்டி ஜெபிக்கிற பத்தியா, அது அவனுக்கு பிடிக்காது. ஒன்னதான் பயங்கரமா அட்டாக் பண்ணுவான். அவன் நினைப்பான தலையை உடைக்கணும்னு நினைப்பான். இப்ப யவீரோட தலையை தான் உடைக்க பிளான் போட்டிருக்கிறான். இங்க எழுதப்பட்டிருக்கு ஜெப ஆலய தலைவன் அப்படின்ட்டு. அந்த காரியம் நடக்கும் பொழுது, மகள் வியாதியா படுக்கும் பொழுது அவன் எப்படி ஜெபிச்சிருப்பான்? ஆண்டவரே பிதாவே, நான் போய் இயேசுவை சந்திக்கிற வரைக்கும் என் மகள் உயிர் போகிறது. இயேசுவை பார்த்தோன்னே ஒரு நம்பிக்கை, ஓகே இயேசு வராது கூட, அப்ப ஒன்றும் நடக்காது அப்படின்ட்டு. இப்ப இயேசு அங்க நிற்பாரு, இந்த ஸ்திரீயை பார்ப்பாரு, அங்க ரொம்ப நேரம் கதையை இழுப்பாருன்னு அவனுக்கு தெரியல. நான் திருப்பியும் சொல்றேன், நேரம் என்பது நம்மளோட கையில் இல்லை. இத்தனை மணிக்கு தான் இந்த மகளை உயிரோட எழுப்பணும்னு அவர் தீர்மானிச்சிருக்காருன்னா யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த ராத்திரி உங்களுக்கு எத்தனை மணிக்கு கர்த்தர் தொட போறாருன்ட்டு அவர் தான் தெரியும். அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு பயம் உண்டாகுது. இவன் வேற கதை நீட்டாக எழுதிட்டு இருக்கான். எப்படா அந்த கதை முடியும், எப்போ நம்ம வீட்டுக்கு வருவாரு, என் பிள்ளை வேற இப்படி ஆகிட்டு இருக்குன்ட்டு அங்கே அவன் பதறிட்டு இருக்கான். அங்கே ஜனங்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறான். என்ன ஆச்சரியப்படுறாங்கன்னா, ஓ இவ்வளோ பெரிய அற்புதம் நடந்திருக்குது. ஆமாம், அந்த ஸ்திரீ எப்போதுமே அங்கே ஒதுங்கிட்டு இருப்பா, அப்படியே கூனி குறுக்கி போவா, பயந்து பயந்து ஒளிஞ்சிருப்பாள். இவன் வாழ்க்கையில் 12 வருஷம் இவ்வளோ பெரிய பாடு கடந்து போயிருக்கிறாளா, ஐயோ பெரிய அற்புதம் தான் அவள் வாழ்க்கையிலன்னு சொல்லி எல்லாம் ஆச்சரியமா அவளை பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப there is a celebration when healing take place, there is a celebration. அப்ப எல்லாம் சந்தோஷமா அந்த அற்புதத்தை கொண்டாடும் பொழுது ஒருத்தன் மாத்திரம் அங்க பயத்துல நிக்கிறான். ஐயோ டைம் ஓடிக்கிட்டு இருக்கேன்ட்டு அவன் எதை குறித்து பயந்தானோ அது அப்படியே நடக்குது. என்ன நியூஸ் வருது? மகள் மறுத்து விட்டாள் என்று சொல்லி. அதை கேட்டோடைய சொல்றாரு, பயப்படாத விசுவாசம் உள்ளவனாய் இரு அப்படின்றார். இன்னைக்கு தான் நீங்க புரிஞ்சுக்கணும், நம்மளோட வாழ்க்கையில நம்ம எதை குறித்து பயப்படுறோமோ அதுதான் நடக்கும். Fear brings death in your life. பாருங்க, இந்த பயமானது உங்கள் வாழ்க்கையில சில பகுதியில மரணத்தை ஏற்படுத்தும். இது போயிருமோ, நான் விழுந்து போயிருவனோ, விழுந்து போயிருவீங்க. நான் கஷ்டப்படுவனோ, பணத்தில் பாதிக்கப்பட்டுவனோ, கஷ்டப்படுவீங்க, பாதிக்கப்படுவீங்க. இந்த பயம்
இந்த பயம் தான் வந்து பிசாசோட அதிகாரமும் வல்லமையும் பயங்கரமாய் செயல்படுகிறதுக்கு வாசலை திறந்து கொடுக்கும். நான் உங்களுக்கு எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன், நம்ம பயந்தே பயந்தே பிசாசுக்கு நிறைய ஐடியா கொடுத்துருக்கிறோம். பயந்து பயந்து சாத்தானுக்கு நிறைய காரியத்தை நம்மளே டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். நீ இப்படி வந்து அட்டாக் பண்ணாதான் நான் விழுந்து போவேன் அப்படின்னு சொல்லி. என்ன காரணம்? பயம். இந்த பயம் உங்களுக்குள்ள வரும் பொழுது நீங்கள் செயல் இழந்து போவீங்க. சிலருக்கு விசுவாசமும் இருக்கும், பயமும் இருக்கும். டபுள் மைண்டட். ஜெபிக்கும் பொழுது சில நேரத்தில் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இங்க நின்று ஜெபிக்கும் பொழுது அப்படியே ஸ்டிஃபா நிற்பாங்க. ஆண்டவர் வல்லமை உள்ளவர், என்னை தொடுவார், இன்னைக்கு எனக்கு விடுதலை ஆகட்டு. இன்னொரு பக்கம் என்ன தரும் பயம், கீழே விழுந்தா மண்டை உடைஞ்சிரும். அப்ப அது ரெண்டுமே செயல்படும் பொழுது கர்த்தரோட காரியம் அங்க பரிபூர்ணமா இருக்காது. இது ரெண்டுமே இருக்குது. ஏன் இருக்குது? நம்ம எல்லா காரியத்திலும் இப்படிதான். ஆண்டவரால முடியும், தேவனால இதை செய்ய முடியும், என் வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்ற முடியும். ஆனாலும் இப்படி ஆனா அப்படி, ஆனாலும் இப்படி ஆயிடுச்சுன்னா எப்படி? இப்படி நம்ம பயந்து பயந்து என்ன பண்றோம்? கர்த்தரோட வல்லமையை தடை பண்ணுகிறோம். எவரோ பயப்படுறத பார்த்து இயேசு சும்மா நிக்கல தெரியுமா? பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் இருந்தார். ரெண்டு காரியம் உங்களுக்கு அடிக்கிறது. முதலாவது பயம், இரண்டாவது விசுவாசம். You want to see God performing miracles in your life, you need faith, not fear. உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தேவை விசுவாசம், பயம் இல்ல. பயம் வந்தா காரியத்தை கெடுத்துரும். ஒருவேளை அன்னைக்கு எவரோ அதை கேட்டு அப்படின்னு நடுங்கி போய் முட்டிதான் நிக்க முடியாம விழுந்து போயிருந்தா அவன் தான் உன் கதை அனுப்பிட்டு இருப்பார் ஆண்டவர். ஆனா பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் இருந்து சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அவன் கீழ்ப்படிந்தபடினால் கர்த்தர் அவன் கூடவே வீட்டுக்கு போய் மரித்த மகளை உயிரோடு எழுப்பினார். இன்னைக்கு சிலருக்கு உங்க எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம், அழிவை குறித்து ஒரு பயம். மற்றவங்களுக்கு நடந்தாது எனக்கும் நடந்துருமா? அதான் உங்க பிரச்சனையே. நான் திருப்பியும் சொல்றேன், உலகத்துல திரளான ஜனங்கள் இருக்கலாம், ஆனா அதுல நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். You are anointed, you are chosen. So மற்றவங்களுக்கு நடக்கிறது உங்களுக்கு நடக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு வேலை நடந்தாலும் அது அவர் மகிமைக்காக. You are different species. So உங்களுக்கு புரியுது? உங்களுக்கு நீங்க வித்தியாசமானவர்கள். You are not the same as other people. மற்றவங்களை போல நீங்க இல்ல. ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த ரட்சிப்புன்றது பார்க்கிறவங்களா இயேசு ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு கிடையாது. ஓ எனக்கு இந்த கடவுள் பிடிக்கல, இந்த கடவுள் தான் பிடிச்சது அப்படின்றது. கர்த்தர் யாரு தெரிந்து கொண்டிருக்கிறார், யாரு தாய் அவங்க தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்ப இத்தனை பேர் பூமியில வாழும் பொழுது அது ராஜாக்களா இருப்பாங்க, அதிகம் இருப்பாங்க. இந்த கூட்டத்தின் மத்தியில, ஜனங்கள் மத்தியில உங்களை கர்த்தர் தெரிந்து எடுத்திருக்கிறார்னா வெரி ஸ்பெஷல். அப்ப அபிஷேகப்பட்ட நீங்க இவங்களுக்கு நடந்துச்சு எனக்கும் நடக்கும், அவங்களுக்கு நடந்துச்சு எனக்கும் நடக்கும். இது ஸ்டாப் பண்ணுங்க, இதை கிளைம் பண்ணாதீங்க. மற்றவங்களோட கதை, உங்க கதையை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். உலகத்தார் சொல்லுவாங்க பார்த்திருக்கீங்களா, ஜாதகத்தின்படி நீ இப்படி இருப்ப அப்படி இருப்ப, கண்டம் வரும், பார்த்தா அதே மாதிரி நடக்கும். பார்த்திருக்கீங்களா? அதே மாதிரி நடக்கும். ஓ நம்பர் இது அதே மாதிரி நடக்கும். ஏன்னா அது பிசாசு எழுதி வைத்திருக்க ஒரு காரியம். அது அவங்க வாழ்க்கையோட பயணம் எப்படி எழுதி வச்சிருக்காங்க. ஆனா உங்களை குறித்து பிசாசு எழுதல, கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் சித்தத்தை நிறைவேறும். என்னை குறித்து ஆண்டவர் எழுதியிருக்கிறார்னா நான் பயப்பட அவசியமே இல்லை. ஆனா துணிகரமா நிக்கணும், எதற்கு? அவர் சித்தம் நிறைவேறணும்னு சொல்லி. பயத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. இது ஆகிரும் அது ஆகிரும், அவங்களுக்கு வந்த கதை எனக்கு கதையோ இருக்குமோ, அதெல்லாம் பேசவே கூடாது. You and them are not the same. ஏன் எபிரோட காலத்துல எத்தனையோ பேர் மரித்து போயிருப்பாங்க. அவன் மகள் மாத்திரம் அந்த டைமுக்கு ஒரு 1000 பேர் இறந்திருக்கலாம். இஸ்ரேல் தேசம் 1000 பேர் இறந்திருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் தரேன் உங்களுக்கு. அந்த 1000 பேர்த்த இயேசு எழுப்பல, அந்த மகளை தான் ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார். அந்த 1000 பேர் போனாங்க, எல்லாமே குழிக்கு போனாங்க. ஆனா இந்த மகள் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்குது. You must understand the difference between the chosen. அப்ப தேவனால் அபிஷேகப்பட்டிருக்கிறீங்கன்னா நீங்க பயப்பட அவசியமே இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, ஏதாவது நடந்துச்சு அப்பவே நினைச்சேன். என்ன நினைச்சாங்க? அப்பவே பயந்தேன். அதான் உண்மையான அர்த்தம். இது அது பயந்துட்டு இருக்காரு, அப்பவே நினைச்சேன். ஹல்லேலூயா. சில கொஞ்சம் வயிற்றுல சின்ன வலி வந்து ஐயோ அல்சர் இருக்குது போனதான் கேள்விப்பட்டிருப்பாங்க. கேள்விப்பட்டிருப்பாங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்கன்ட்டு. இந்த வாரம் அவங்களுக்கு கொஞ்சம் வலி எடுத்துச்சுன்னா அவனுக்கு இங்கே தான் வலிக்குதுன்னு சொன்னான், அப்போ எனக்கு அப்பெண்டிக்ஸ் தானோ. அது இதெல்லாம் நம்மளோட பயம். நம்ம திறக்கிறது, நம்ம வாசலை திறந்து பிசாசுக்கே உள்ளுக்கு வந்து நுழையன்னு சொல்லி கொடுக்குறோம். வியாதியை உள்ளுக்கு வர நம்ம அனுமதியை கொடுக்குறோம். இப்போ பிசாசு என்ன பண்ணுவான்னா, ஓகே உனக்கு இந்த அப்பெண்டிக்ஸ் இந்த அல்சர் தான் பயமா, ஓகே இதெல்லாம் வந்து நுழையிறேன். அவள் கம் இன் தட் ஃபார்ம். அந்த அப்படியேப்பட்ட ஒரு முள்ளாக நான் உள்ளுக்கு நுழையிறேன். இப்படிதான் நம்மளோட பிரச்சனை ரொம்ப மோசமாக
ஆகுது. ஹல்லேலூயா. நம்மள ஆண்டவர் நம்மளோட பிரச்சனைகள் பாருங்க எப்படி எதிர்த்து நிற்பார்னா, விசுவாசம் இருந்தால் தான் செயல்படுவார். பயம் இருந்தால் செயல்பட மாட்டார். கோலியாத்து அந்த தேசத்தில் இறங்கும் பொழுது எல்லாம் பயந்து ஓடி பின்னாடி ஓடினார்கள், பின்னாடி பின்னோக்கி ஓடினார்கள் போட்டிருக்குது. அப்ப ஆண்டவர் ஓடுறவங்களுக்கு அப்படி உதவி செய்யவே கிடையாது. ஐயோ ஜனங்கள்லாம் ஓடுறாங்க, பாவம் பயப்படுறாங்க, உதவி செய்யவே கிடையாது. ஆனா ஒருத்தர் துணிகரமா மண்ணுக்கு போனான், என்னோட ஆண்டு இருக்கான்னு சொல்லி அவன் கூட நின்று சத்துருவை மேற்கொண்டார். You want God to defeat your enemies, you want God to defeat your problems, then step in faith. விசுவாசத்தோட காலை எடுத்து முன்னுக்கு வைங்க, சத்துரு ஓட ஆரம்பிப்பான். ஒரு அடி நீங்க முன்னுக்கு வைத்தால் தான் இந்த காரியம் நடக்கும். ஹல்லேலூயா. நீங்க பயப்படாதீங்க, விசுவாசம் முழுவதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.